வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். அநேக சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படும் காரியம் என்ன தெரியுமா? இந்த அநீதி நிறைந்த, பாவங்கள் நிறைந்த உலகத்தின் பாதிப்புகள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதித்து விடுமோ, அதிலும் நம் பிள்ளைகளின் வாழ்வை திசை திருப்பி விடுமோ என்பதுதான். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே நாம் சரியாக இருந்தாலும் கூட இந்த பயம் வருகிறது. அன்பானவர்களே, நாம் இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வரும் பொழுது, அவருடைய பிள்ளையாக மாறும்போது நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரந்தரமாய் தங்கிவிடுகிறார். அனுதினமும் நம்மை பலப்படுத்துகின்றார். தம் விசுவாசிகளுக்கு யோவான் இவ்வாறு எழுதி உற்சாகப்படுத்துகிறார்: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. ஒரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செல்லமாக வளர்ந்த மகன் நல்ல ஆவிக்குரிய விதத்தில் பெற்றோர் அவனை வளர்த்திருந்தார்கள். பணக்கார பிள்ளைகள் படிக்கும் சிறந்த ஒரு கல்லூரியில் அவனை சேர்த்திருந்தார்கள். முதல் நாள் பாதி நாள் தான் கல்லூரி. கூட வந்து அழைத்து போக காத்திருந்தார்கள். அம்மாவின் முகத்தில் கவலை. மரத்தடியில் சில மாணவர்கள் சிகரெட் புகைத்தபடி நேற்று நடந்த மதுபான பார்ட்டியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அம்மாவுக்கு பயம். நம் பிள்ளையும் இப்படி கெட்டுப்போய் விடுவானோ என்று பயந்தார்கள். அதிலிருந்த ஒரு மீன் தொட்டியை அப்பா அவளிடம் காண்பித்தார்கள். அந்த மீன் தொட்டியில் ஒரு ஆப்பிள் துண்டு அழுகிய நிலையில் கிடந்தது. யாரோ போட்டிருக்கிறார்கள். அப்பா கேட்டார், இந்த ஆப்பிள் துண்டு எத்தனை நாட்கள் இங்கே கிடக்கிறது? 2 நாட்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மீன்களை பார், எத்தனை வருடங்கள் இந்த தொட்டியில் வாழ்கின்றன. காரணம் என்ன? இவைகளுக்குள் உயிர் உள்ளது, திறன் உள்ளது. ஆப்பிளுக்கு உயிர் இல்லை. நமக்குள் ஜீவனுள்ள தேவன் இருக்கும்போது எந்த சக்தியும் நம்மை ஒன்றும் செய்யாது. உன்னதமானவர் நம் மகனுக்குள் இருப்பதால் உலகம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று தன் மனைவியை தேற்றினார். ஆம், கலங்காதிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்குள், நம் பிள்ளைகளுக்குள் ஆண்டவருடைய ஜீவன் உண்டு. எனவே உலகத்தின் காரியங்களினால், காட்சிகளினால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். கலங்காதிருப்போம். கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் கைவிடவே மாட்டார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.